அடுத்து பார்க்க போகிற இந்த பீட்ரூட்டு கோலா உருண்டை வந்து நம்ம பீட்ரூட்டில் இன்றைக்கி பண்ணுறோம். அதையே நீங்கள் வந்து பட்டாணியில் பண்ணலாம், அது வாழைப்பூவில் பண்ணலாம், வாழைக்காயில் பண்ணலாம். இந்த மாதிரி என்னென்ன காய்கள் உண்டோ அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இந்த கோலா உருண்டை பண்ணலாம். பார்க்க போகிற பீட்ரூட் கோலா உருண்டைக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தோன்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பீட்ரூட் கோலா உருண்டை செய்ய தேவையான பொருட்கள்: துருவிய பீட்ரூட் 1 கப், பொட்டுக்கடலை 1/2 கப் மாவாக திரித்து கொள்ளவும், இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், பட்டை 1 துண்டு, லவங்கம் 4, ஏலக்காய் 2, காய்ந்த மிளகாய் 5, பச்சை மிளகாய் 3, கொத்தமல்லி தழை 1 கைப்பிடி அளவு, தேங்காய் துருவல் 1/2 கப், முந்திரி பருப்பு 6 முதல் 8 வரை, வெங்காயம் சிறியதாக 1 நறுக்கி கொள்ளவும், உப்பு ருசிக்கேற்ப, எண்ணெய் பொரிப்பதற்கு. இந்த பீட்ரூட் கோலா உருண்டைக்கு தேவையானதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? இதுக்கு வந்து நான் நார்மல் சைஸ் பீட்ரூட் 1, மேக்ஸிமம் ஒரு 150 கிராம் பீட்ரூட் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கான அளவு தான் நம்ம சொல்லியிருக்கோம். 1 கப்பு துருவல் கிடச்சிது அதில், அதுக்கான அளவு தான் இது. இப்போது இதில் வந்து கொஞ்சமாக ஒரு பேன் காய வச்சுருக்கேன் அடுப்பில். இந்த பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நம்ம வதக்கி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் தான் அதை உருட்டி நம்ம எண்ணெயில் பொரிக்கிறதுலாம். இந்த பொட்டுக்கடலை மாவு வந்து இந்த ஈரப்பசை போக நம்ம உருண்டையாக பைண்ட் பண்ணுறதுக்கு தான் அது போடுறோம். டேஸ்ட்டும் இருக்கும், பைண்ட் ஆகிறதுக்கும் வேணும். இது வந்து நமக்கு அளவுன்னு இல்லாமல் 1/2 கப்பு பொட்டுக்கடலைன்னு பொடி பண்ணி வச்சுருக்கோம். பத்தலைன்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் சின்ன உருண்டையாக உருட்டி முதல்ல எண்ணெயில் போடணும். அது பிரியாமல் இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுறலாம். பிரிஞ்சுதுன்னா திரும்ப கொஞ்சம் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கணும் நீங்கள். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா தான் பைண்டிங் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இது எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் சோம்பு, பட்டை, ஒரு ஏலக்காயும் லவங்கமும் இது போட்டிருக்கோம். அதோட காஞ்ச மிளகா, தீயை கொஞ்சம் குறைச்சிக்கங்க. காஞ்ச மிளகா போட்டோன்னே இப்போ இதில் பச்சை மிளகா. இனிப்பு தெரியுங்கிறதுனால நான் கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக போட்டிருக்கேன். இனிப்பு இருந்தாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறவங்க அந்த காரத்தை கம்மி பண்ணிங்க. இது காரம் மட்டும் எப்போவுமே எந்த டிஷ்லேயும் அவரோட வீட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம பண்ணிக்குவோம். அவ்வளோதான். இப்போ இதில் வெங்காயம், அதோட முந்திரி பருப்பு, கூடவே கொஞ்சம் இஞ்சி பூண்டு, இதில் கொத்தமல்லி, அதையும் இதோட வதக்கிடணும். இதோட தேங்காய் துருவல், இப்போ துருவி வச்சிருக்கிற பீட்ரூட்டு. இந்த துருவலை வந்து நான் முதலே புளியலை என்ன புழிஞ்சு காட்டணுங்கிறதுக்காக லேசாக, ரொம்ப புழிஞ்சிடாதீங்க, லேசாக புழியணும். என்னென்னா அந்த வேகத்துக்கு நமக்கு கொஞ்சம் ஈரம் வேணும் அதில். இப்போ தீயை குறைச்சிட்டேன், குறைச்சிட்டு போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கணும். இப்போ தீயை கொஞ்சம் தூண்டிக்கிங்க, ஃபுல்லாக வேணால் கொஞ்சம் தூண்டிக்கிட்டு இதை வதக்கிடுங்க. இந்த லவங்கம், பட்டை இதெல்லாம் வந்து உங்கள் மிக்சியில் சரியாக அரைப்படலைன்னு நினச்சிங்கன்னா தனியாக பவுட்ரு பண்ணி போடுங்க. அல்லது கரம் மசாலா அதெல்லாம் நிறுத்திட்டு கரம் மசாலாவில் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இந்த ஃப்ளேவர் வேறுபடும், அந்த ஃப்ளேவர் வேறுபடும். ஒன்றுக்கு ஒன்று இதில் வந்து கொஞ்சம் மாற்றம் இருக்கும். ஆனால் இப்போ இதுக்கு தகுந்த உப்பை இதில் சேர்த்துடலாம். அப்புறம் நீங்கள் உருண்டை பிடிக்கும்போது கொஞ்சம் உப்பு பார்த்துங்க. உருண்டை பிடிக்கும்போது உப்பு வந்து தூக்கெல்லாம் தெரியக்கூடாது, கொஞ்சம் ஒரு துளி மட்டாக தெரியணும். என்ன காரணம்னா நம்ம எண்ணெயில் பொரிக்கும் போது அந்த ஈரத்தன்மைலாம் போடணும், உப்பு ஜாஸ்தி தெரியும். அதனால் ஒரு 3/4 உப்பு இருந்ததுன்னா போதும்.
பொரிக்கும் போது உங்களுக்கு கரெக்டாக போயிடும். ஓரளவுக்கு கொஞ்சம் ஈரம் இல்லாமல் வதக்கிக்குங்க. கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம், நல்ல வாசமாக இருக்கும். இந்த காரம் இதுக்கு சரியாக இருக்கும். பொதுவாக நான் சமைக்கும் போது என்ன பண்ணுவேன், இப்போ பச்சை மிளகா ஒன்று நிறுத்தியிருக்கோம் இல்லையா, நம்ம வதக்கும் போது நான் என்ன பண்ணுவேன், ஒரு 2 பச்சை மிளகா சேர்த்து வதக்கிக்குவேன், 2 காஞ்ச மிளகா சேர்த்து வதக்கிக்குவேன். அரைக்க போகிற போது எல்லாத்தையும் எடுத்து வெளியில் வச்சுட்டு, அந்த எவ்வளோ எக்ஸஸாக போட்டிருக்கோமோ அதை மட்டும் எடுத்து வெளியில் வச்சுட்டு மற்றதை அரைச்சிடுவோம். அப்புறமா தேவைப்பட்டால் நமக்கு வந்து திரும்ப போட்டு அதை சேர்த்தோட அரைச்சிக்கலாம். ஏன்னா சில நேரங்களில் வந்து கம்மியாக தெரிகிற மாதிரி ஆகும். சரி, அப்படி தேவையில்லை, கரெக்டாக போச்சு இந்த காரம், அப்போ இந்த பச்சை மிளகாயவோ அந்த காஞ்ச மிளகாய் என்ன பண்ணுறதுன்னா, நான் ஒரு சின்ன டப்பா மாதிரி ஏதாவது வச்சுருப்போம், அதில் போட்டு வச்சுருவோம். அடுத்து வேறு ஏதாவது டிஷ்ஷுக்கு அதை எடுத்துக்குவேன். அது அப்படியே வீண் பண்ணிட மாட்டோம், வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்குவேன். அது இது ரெடி ஆயாச்சு. லேசாக இது வரைக்கும் இதை தண்ணி ஊற்றாமல், ஆற வச்சு தண்ணி ஊற்றாமல் விழுதாக அரைச்சிக்கங்க. ரொம்ப நைஸாக அரைக்க முடியலன்னா பரவாயில்ல, கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சிக்கலாம், அதனால தப்பு ஒன்றும் கிடையாது. பட் ரொம்ப கரகரப்பாக வேண்டாம், ஏன்னா உதிரும். அதனால ஓரளவுக்கு கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ட்ரையானு இல்லை, பட் ஓரளவுக்கு நம்ம விட்டுருந்த தண்ணி, இந்த பீட்ரூட் தண்ணியில் தான் இது பீட்ரூட் ஓரளவுக்கு வெந்துடும். அந்த தண்ணியெல்லாம் வத்துற நேரத்துக்கு இது வெந்துடும். அதாவது தண்ணி ரொம்ப இல்லாமல் ஓரளவுக்கு இருக்கும்போது அந்த தண்ணியெல்லாம் வற்றி இதுவாகும்போது அது வெந்துடும், சரியாக இருக்கும். தண்ணியே இல்லாமல் முதலே ட்ரையாக போட்டுட்டிங்கன்னா அது வதங்கிறதுக்கான வழியே இல்லாமல் இருக்கும், அடி பிடிச்சிட்டே இருக்கும். அவ்வளோதான். இதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இது நல்லா அரைச்சாச்சு. இது வந்து பாருங்கள், நான் ரொம்ப நைஸாக அரைக்கலை, கொஞ்சம் குறைன்னு அரைச்சிருக்கோம். இது அரைக்கும் போது நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சம் ஃபஸ்ட்டு மிளகாயெல்லாம் பொறுக்கி போட்டுருங்க. அதுக்கப்புறமா அந்த பட்டை லவங்கம்லாம் போடுறோம்ல, அதெல்லாம் போட்டு நல்லா ஒரு 2-3 சுற்றி சுற்றிட்டு அதுக்கப்புறம் மற்றதை போட்டு அப்படியே அரைச்சி எடுத்துடலாம். இது வந்து கொஞ்சம் பெரிய பவுலில் போட்டுக்கலாம். இந்த அரைச்ச விழுதை இதில் சேர்த்துட்றேன். எண்ணெய் ஒரு பக்கம் காய போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து முதல்ல கொஞ்சம் உருட்ட வர அளவுக்கு நம்ம போட்டுக்குவோம், அதுக்கப்புறம் பத்தலைன்னா திருப்பி போட்டுக்கலாம். இது கையில் தான் கலக்கணும், பட் இனிஷியலாக நம்ம வந்து இந்த மாவு இதோடு சேர்ந்து வரும்போது ஓரளவுக்கு இதில் கலந்துட்டு அதுக்கப்புறம் கையில் கலந்துக்கலாம். நல்லா உருட்டு வர்ற அளவுக்கு வந்துருச்சு பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. 3/4 உப்பு, அதாவது வாய்க்கு ருசியாக அந்த உப்பு தெரியும் இல்லையா, அந்த மாதிரி இருந்தால் போதும். ரொம்ப அப்படியே தூக்கலாகவும் தெரியக்கூடாது, சமமாகவும் தெரியக்கூடாது. அவ்வளோதான். இப்போ இது சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டணும். ஆக்சுவலாக இது வந்து இன்றைக்கி கொஞ்சம் பெருசாக உருட்டுறேன் நான். நம்ம இது வந்து வீட்டிலலாம் நாங்கள் பண்ணும்போது குட்டி குட்டியாக உருட்டிடுவோம். என்னன்னா ஒரு கவளம் சாதத்துக்கு அந்த ஒரு உருண்டை, அந்த மாதிரி குட்டி குட்டியாக உருட்டிடுறது. இதே கொலை உருண்டை இதே ஸ்டைலில் பொடலங்காய் பண்ணிங்களான்னு நல்லாயிருக்கும். பொடலங்காய், பீன்ஸு, அதுலேயுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு வீட்டில் பார்ட்டி வைக்கிறீங்க, இல்லை யாராவது சாப்பிட கூப்பிட்றீங்கன்னா அந்த ஸ்டார்டர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இதுக்கு இப்போ இதை உருட்டி வச்சாச்சு. இப்போ எண்ணெய் காய போட்டிருக்கேன். நான் ஒரு சின்ன உருண்டை உருட்டி வச்சுருக்கேன். இது பிரியுதா, எண்ணெய் காஞ்சிருச்சா எல்லாமே செக் பண்ணிக்கலாம். இதில் போட்டுடலாம். பிரியாமல் வருது. இப்போ அடுத்தது எல்லாத்தையும் போட்டுடலாம். இது வந்து எண்ணெய் கொள்ளுதுங்கிறதுக்காக ஃபுல்லாக போட்டுட்டு தீயும் ரொம்ப குறைச்சி வச்சும் பண்ணக்கூடாது. நிதானமான தீயில வேகணும், ஓரளவுக்கு கொள்கிற அளவுக்கு போடணும், அவ்வளோதான். ரொம்பவும் நம்ம போட்டுட்டு தீயும் குறைச்சி வச்சுட்டு நிதானமாக வேக விட்டோம் அப்படின்னா அப்படியே எல்லாம் எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால ஓரளவுக்கு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி போட்ட உடனேயும் கிளறக்கூடாது, ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் விட்டுருங்க, அப்புறமா நம்ம கிளறிக்கலாம்.
அவ்வளோதான். இப்போ இதில் மெதுவாக கரண்டி போட்டு தொலைவ போகிறேன். கரெக்டாக இருக்குது பாருங்கள். இது வந்து வேகிறதுக்கு எதுவும் பெரிய இதுன்னு கிடையாது. ஏன்னா நம்ம பீட்ரூட்லேருந்து எல்லாம் வதக்கிட்டோம், எல்லாம் பண்ணியாச்சு. பொட்டுக்கடலையும் ரொம்ப நேரம் வேகணுங்கிறதுக்கெலாம் கிடையாது. அதனால் ஓரளவுக்கு இது நல்லா சீக்கிரமே வெந்துடும். பட் நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சு நல்ல எண்ணெயை காய போட்டுட்டு அதுக்கப்புறம் நீ உருட்டி போட்டிங்கன்னா சட்டுன்னு கருக ஆரம்பிச்சிடும். அதனால் எண்ணெயும் காஞ்சிருக்கணும், ஆனால் அதே சமயம் நிதானமாகவும் போட்டு நம்ம வேக விட்டு எடுக்கணும். இது ஜஸ்ட் மேக்ஸிமம் பண்ணால் ஒரு 50-60 செகண்ட், அதாவது ஒரு நிமிஷம் அந்த மாதிரி வெந்தால் போதும். ரொம்ப நேரம் வேகணும்னு இல்லை. பாருங்க, இது இப்படி பார்க்க இப்போ எடுக்கும்போது எண்ணெய் குடிக்கிற மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு, சலன்னு அப்படியே ட்ரை ஆகும். பார்த்தீங்கனாலே தெரியும் அது. இப்போ இதை எடுத்துடலாம். நான் போட்டாச்சு. இப்போ இதை எடுத்துடுறேன். வெந்துருச்சு. நல்லா குட்டி குட்டி குலாப் ஜாமுன் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு.